இன்னைக்கு வீடியோவில் எல்லாரோட ஃபேவரட்டான ஈவினிங் டைம் ஸ்நாக் பேல்பூரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு மாங்காய் எடுத்து நல்லா திருவி வச்சுக்கோங்க. அது கூடவே ஒரு கேரட் எடுத்து அதையும் நல்லா திருவிக்கோங்க. கொத்தமல்லி நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதையும் நல்லா பொடியாக நறுக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு தக்காளி எடுத்து அதையும் நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. இப்போ இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு திருவன கேரட்டு, மாங்காய், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின தக்காளி, பொடியாக நறுக்கின ஒரு சின்ன பெரிய வெங்காயம், அரை லெமன், அது கூடவே பொரி, கடலப்பருப்பு, கார்ன்ஃப்ளேக்ஸ். நான் பொரிச்ச கார்ன்ஃப்ளேக்ஸ் வீட்டில் பொரிச்சிருக்கேங்க. நீங்கள் ரெடிமேட் பொரிச்ச கார்ன்ஃப்ளேக்ஸும் வாங்கிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கோங்க. அது கூடவே பொரிச்ச கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. கடலப்பருப்பு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட வேக வச்ச கடல இருந்தாலும் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின தக்காளி, திருவின கேரட்டு, திருவின மாங்காய், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, எல்லாம் லெமன் அரை புழிஞ்சு விட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா குலுக்கிக்கோங்க. இந்த மாதிரி மூடி போட்டு நல்லா அந்த பவுலில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆயிருங்க. அவ்வளோதாங்க, குயிக்குன்னு வீட்டிலேயே பேல்பூரி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. உங்கள் கிட்ஸுக்கு இதை செஞ்சு கொடுத்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.